அர்ஜுன் ஒரு சாதாரண சிறுவன். தினமும் பள்ளி முடிந்ததும் அமைதியாக வீட்டுக்கு திரும்புவான். அந்த நாளும் அவன் வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தபோது சாலையோரத்தில் ஒரு பழைய பணப்பை கிடந்தது. அதை எடுத்து பார்த்தான். உள்ளே நிறைய பணம். அர்ஜுனின் கண்கள் ஒரு நிமிடம் அசந்து நின்றன. இந்த பணம் இருந்தால் அம்மாவுக்கு உதவலாம், எனக்கொரு புதிய பை வாங்கலாம் என்று அவன் மனம் சொல்லத் தொடங்கியது. ஆனால் உடனே இன்னொரு குரல் எழுந்தது. இது உன்னுடையது இல்லையே, யாரோ ஒருவரின் கண்ணீர் இதுக்குள்ள இருக்குமே. அர்ஜுனின் மனசு போராடியது. அர்ஜுன் தைரியமாக எழுந்தான். அருகிலிருந்த கடைக்காரரிடம் பணப்பையை கொடுத்தான். சிறிது நேரத்தில் ஒரு வயதான மனிதன் பதற்றமாக ஓடி வந்தார். பணப்பையை பார்த்தவுடன் அவர் கண்களில் கண்ணீர். இதுதான் என் வாழ்க்கை சேமிப்பு, நீ எனக்கு ஒரு கடவுளைப் போல என்று அவர் சொன்னார். அந்த மனிதன் அர்ஜுனை ஆசீர்வதித்தார். பணத்தை விட பெரிய ஒன்று அர்ஜுனின் மனசுக்குள் பிறந்தது. அமைதி, சந்தோஷம். அவன் புரிந்து கொண்டான், நேர்மைதான் மனிதனை உயர்த்தும் உண்மையான செல்வம். அர்ஜுன் சிரித்தபடி வீட்டை நோக்கி நடந்தான். ஒரு அடர்ந்த காட்டில் அனைவரும் பயப்படும் ஒரு சிங்கம் வாழ்ந்தது. அதை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் ஓடிவிடும். ஒரு நாள் அதே காட்டில் ஒரு சின்ன மான் அமைதியாக தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு வேட்டையாளர் வைத்த இரும்பு வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டு வலி தாங்க முடியாமல் கர்ஜித்தது. எல்லா மிருகங்களும் இது நம்ம எதிரி, இதை விட்டுவிடலாம் என்று ஓடிவிட்டன. ஆனால் அந்த சின்ன மான் மட்டும் திரும்பி வந்தது. அது மெதுவாக வலைக்கருகே வந்து தன் கூர்மையான பற்களால் வலையை கடிக்க ஆரம்பித்தது. சிங்கம் ஆச்சரியமாக கேட்டது, நீ ஏன் என்னை காப்பாற்ற? மான் சொன்னது, நீ பெரியவன், நான் சின்னவன். ஆனா கருணை அளவால் அளக்க முடியாது. வலை உடைந்தது. சிங்கம் விடுதலை அடைந்தது. அன்றிலிருந்து அந்த காடு ஒரு உண்மையை கற்றுக்கொண்டது. என்னன்னா, உண்மையான வலிமை அமைதியான கருணையில்தான் உள்ளது.